மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்து தேவசேனா பயங்கரமாக வாதாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ரஞ்சிதா கிட்ட கேட்கும்போது, ரஞ்சிதா சொல்லிட்டு இருக்காங்க, என் மாமா தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தேவசேனா மேடம் இருந்துட்டு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் குடிகாரு இப்படி கொலை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு இதுக்கு பதில் சொல்லாமல் முழிச்சிட்டு இருக்காங்க ரஞ்சிதா. அப்புறம் நம்ம தேவசேனா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டிகிட்ருக்காங்க. அப்படி என்ன எடுத்து காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலை அதாவது விஜயோட முதல் மனைவி இறந்தப்போ நீங்கள் இங்கே இல்லவே கிடையாது, நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தீங்க, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ரஞ்சிதா வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கு வந்து புரிய வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஆப்போசிட் வக்கீல் இருந்துட்டு இவர் பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரம் அப்படி இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கும் தேவசேனா மேடம் இருந்து பயப்படாமல் அதுக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் அது, கூப்பிடுங்க, என்ன ஆதாரம் அதுன்னு ஜட்ஜு கேட்கவும், சாட்சி இருக்காங்க, மனோகர் தான் அதுக்கு சாட்சி, ரஞ்சிதாவோட அப்பா தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோகர் அந்த டைமுக்குள்ளே வராரு. காரில் பிரேக் பிடிக்காமல் அடிபட்டும் தான் பொண்ணு பண்ண தப்பை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கால் அடிபட்ட நிலையிலையும் கோர்ட்டுக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்போ ஊர்லேயே இல்லை, நாங்கள் வெளியில் போயிட்டுருந்தோம், ரஞ்சிதா போய் சொல்கிறா, விஜய் இந்த கொலையை பண்ணல, அது ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜட்ஜுக்கு ஒரு முடிவு கொண்டுட்டாங்க, இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தேவசேனா மேடம் இருந்து இன்னொரு ட்விஸ்ட் பார்க்குறாங்க. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.